இது ஞானசேகரனுடைய அம்மா கூட வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு தாயா அவருக்கு வந்து வலி வரும். அவருக்கு வந்து பயம் வந்துருச்சு, நம்மளை வந்து சிறையிலேயே வந்து கொண்டுடுவாங்க போல இருக்கு அப்படின்னு பயத்தினால வலிப்பு வந்திருக்கு அப்படின்னு அவங்க தாய் எல்லாமே வந்து சொல்றாங்க. ஸோ அரசியல் மாற்றங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நமக்கு பாதுகாப்பு இருக்காதோ, இல்லை நம்மளை வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறதா சொல்றாங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இப்போ இந்த டைம்ல ஆட்சி மாற போகுது. ஸோ மாறுற டைம்ல வந்து இவன் எதனா சொல்லிடுவான், யார் முக்கிய குற்றவாளி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயத்துல தான் இவங்களை வந்து சிறையிலேயே சாவடிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்புல பேசிட்டு இருக்காங்க. பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க, கண்ணும் கருத்துமா பார்த்துக்காம கேமரா கூட வந்து வச்சுருப்பாங்க. இப்போ அவரும் வந்து அந்த ஞானசேகரன்றவரும் வந்து இப்போ வந்து 4 நாளாக உண்ணாவிரதம் சாப்பிடாம இருக்காரு, உண்ணாவிரதம் இருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்து வருது. நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி சாரை தான் மீட் பண்ண போறோம். வணக்கம் சார். வணக்கம். ரீசெண்டா அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி ஞானசேகர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. தண்டனையை வந்து அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. இப்போ வந்து ரீசெண்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து உள்ள சிறையில் வந்து என்னை ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க, என்னை கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஒரு நாள் நைட்டு வந்து ஏதோ வலிப்பு வந்துச்சு. ஸோ வலிப்புனால வந்து அதுக்கப்புறம் டாக்டர்ஸை வந்து வர வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் மேல் சிகிச்சைக்காக ஸ்டாலின் மருத்துவமனைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஸோ மறுபடியும் சிறைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்றது தகவல். இது ஞானசேகரனுடைய அம்மா கூட வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு தாயா அவருக்கு வந்து வலிப்பு வரும். அந்த வலிப்பு எப்போ வரும் அப்படின்னா அதிகமாக யோசிச்சாலோ இல்லை அதிகமாக பயந்தாலோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து வலிப்பு வரும். ஸோ இப்போ ஞானசேகரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு பாதுகாப்பு இல்லை, சிறையில் வந்து என்ன கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னதா சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ சிறையில் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறதுனால இன்னைக்கு பல பேருடைய கவனத்தை வந்து இருக்குது. இப்போ அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொல்ல பார்க்குறாங்க அப்படின்றதும் அவங்க தரப்புல வந்து சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுக்கு. சிறைத்துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் சொல்லலைன்னு, எதுவும் இந்த அளவுக்கு வந்து எதுவும் சரியா தகவல்கள் இன்னும் கிடைக்கல. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் பரிசோதனை செஞ்சு மறுபடியும் சிறைக்கு வந்து கொண்டு போகிறது எல்லாமே வந்து டிவியில் எல்லாத்துலேயும் வந்திருக்கு. இது வந்து இப்படி நடந்துட்டு இருக்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து பயம் வந்துருச்சு போல இருக்கு, நம்மளை வந்து சிறையிலேயே வந்து கொண்டுடுவாங்க போல இருக்கு அப்படின்னு பயத்தினால வலிப்பு வந்திருக்கு அப்படின்னு அவங்க தாய் எல்லாமே வந்து சொல்றாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ அரசியல், இப்போ எலெக்ஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அரசியல் மாற்றங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுல வந்து நமக்கு பாதுகாப்பு இருக்காதோ, இல்லை நம்மளை வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறதா சொல்றாங்க. பட் எது உண்மைன்னு நமக்கு இன்னும் சரியா தெரியல. ஆனா இப்போ வெளியில நான் போய் பார்க்க போனேன், அவங்க பார்க்க போன இடத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது. என் மகனுக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்றதெல்லாம், ஏன்னா அவங்களுடைய தாய் பேட்டி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து மனைவி குழந்தைகள் எல்லாமே வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அவங்களுக்காச்சும் வந்து ஞானசேகரன் வந்து வேணும், பாதுகாப்பாக உயிரோடாச்சும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. என் மகனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்னு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இப்போ இந்த டைம்ல ஆட்சி மாற போகுது. ஸோ மாறுற டைம்ல வந்து இவன் எதனா சொல்லிடுவான், யார் முக்கிய குற்றவாளி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயத்துல தான் இவங்களை வந்து சிறையிலேயே சாவடிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்புல பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து ஆட்சி மாறுதா மாறலையான்றதெல்லாம் இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ ரெண்டாவது வந்து இது யாருன்னா சொல்லி செஞ்சாங்களா இல்லை இவங்களா செஞ்சாங்களான்றது இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல கூட எதுவுமே வந்து எதுவும் வரல.
ஸோ இப்போ ஆட்சி மாறுது மாறல அப்படின்றதெல்லாம் வந்து இப்போதைக்கு நமக்கு தெரியாது. மே 4க்கு பிறகுதான் வந்து முடிவுகளுடைய அடிப்படையில தான் வந்து தெரியும். சொல்றவங்க சொல்லுவாங்க ஆட்சி மாறுது, ஸோ அதனால வந்து இவங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்னு எல்லாம் வந்து பயமுறுத்துறாங்க. ஸோ அந்த பயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அவருடைய தேவையில்லாம அவரை யோசிச்சு இந்த அளவுக்கு வந்து வலிப்பு வந்திருக்கு அப்படின்றத விட, ஏன்னா அவன் அம்மா சொல்றது வந்து பயத்தினாலையும் இதனாலையும் தான் அவனுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ இது சிறைத்துறையில வந்து இப்போ அந்த அளவுக்கு வந்து நடக்கிறதுக்கு உண்டான அதெல்லாம் இப்போ வந்து இவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் இதெல்லாம் வந்து போறாங்க இல்லையா? ஸோ அது அந்த அளவுக்கு எல்லாம் வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காது. இப்ப சிறையிலேயே வந்து அவர் சொல்றாருல்ல சார், இந்த மாதிரி கொலை பண்ண ட்ரை பண்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி, எந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சார் அங்க? சிறைத்துறையில் இல்லம்மா என்ன மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்றதாங்க. சிறைத்துறை கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லா அதிகாரிகளும் இப்போ சிறையில வந்து ஒரு கைதி வந்து ஏதாவது வந்து இப்போ அடிச்சோ இல்லை வந்து ஏதாவது வந்து பண்ணியோ, அங்க சிறையில வந்து ஒரு கைதி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு டியூட்டில இருக்கிற அத்தனை காவல் அதிகாரிகளும் ரெஸ்பான்ஸ். சிறைத்துறை அதிகாரி வந்து சூப்பரண்ட், அதுக்கப்புறம் அவங்க கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டர்ஸ், அவங்க கீழே இருக்கிற எஸ்ஐ, அன்னைக்கு வந்து காவல் நிற்கிற அந்த அன்னைக்கு வந்து வார்டு, ஸோ எல்லாருமே வந்து ரெஸ்பான்ஸ். ஃபுட்டு கொடுக்குறவங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன வேலை செய்கிறாங்க புரியுதுங்களா? அது தனி சிறையில் தான் வந்து தனி அறையில் தான் வந்து இப்போ வந்து வச்சுருக்காங்க அப்படின்றதா இருக்கும். மற்ற கைதிகள் ஏதாவது பண்ணிட்டாலோ அதுக்கு வந்து முழு பொறுப்பு வந்து சிறைத்துறையினுடைய உயர் அதிகாரி தான் பொறுப்பு. புரியுதா? ஒரு கைதுக்கு ஏதாவது ஒரு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா காவல்துறை சிறைத்துறையினுடைய பணியாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுடைய அத்தனை பேரும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருவாங்க. புரியுதுங்களா? ஒரு கைதி அங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அத்தனை போலீஸ் அதிகாரிகளுடைய வாழ்க்கையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாரணைக்கு உள்ளாக்கப்படும். அவ்வளவு ஈஸி கிடையாது. புரியுதுங்களா? இது சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையாவே இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சிறைத்துறையில வந்து ஒரு கைதி வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா அது அன்னைக்கு யாரு டியூட்டில இருந்தாங்க, அந்த காவல்துறை அதிகாரி யாரு, அவங்களுக்கு மேல் அதிகாரி யாரு, எப்படி வந்து சிறையில வந்து இந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாம வந்து இருக்கு, நிறைய படிச்சிருப்போம் நம்ம. என்னென்ன அதாவது வெளியில இருந்து ஃபுட்டும் உள்ள வரக்கூடாது, உள்ள இருக்கிற ஆட்களும் வெளியில போகக்கூடாது, போன் வந்து பேசக்கூடாது. என்ன ஆப்போசிட் சிறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான பாதுகாப்பு இல்லையா, சரியான நடவடிக்கைகள் இல்லையா அப்படின்றதும் நிறைய படிச்சிருப்போம் நம்ம. புரியுதா? ஒரு சின்ன விஷயங்களுக்கே வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது சிறையில வந்து ஒரு ஆள் வந்து ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா அத்தனை காவல்துறை அதிகாரிகளையும் சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க. அந்த காவல்துறை அதிகாரிகள் மேல வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து பணயம் வச்சிருவாங்களா என்ன? அவ்வளவு ஈஸியெல்லாம் வந்து சிறையில வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள். ஏன்னா எல்லா அதிகாரிகளும் வந்து பதில் சொல்லணும்ல. புரியுதா? ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி சிறையில இருக்கிறவங்க எல்லாமே பாதுகாப்பா பார்த்துப்பாங்க. கண்ணும் கருத்துமா பார்த்துக்காம கேமரா கூட வந்து வச்சிருப்பாங்க. என்ன பண்றாங்க ஒவ்வொரு அசைவுகளையும் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இது அன்னைக்கு கூட வலிப்பு வந்த உடனே இம்மிடியட்டா வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸை கூப்பிட்டுருக்காங்க, டாக்டர்ஸ் செக் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து முடியலன்னு உடனடியாக வந்து ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. முக்கியமான குற்றவாளிகள், சென்சிட்டிவான ஒரு மேட்ரு இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எதிரொலிச்ச ஒரு மேட்ரு. அவ்வளோ சீக்கிரமாலாம் இதில் வந்து ஒரு சின்ன கீரல் விழுந்தாலும் வந்து பதில் சொல்லணும் கோர்ட்டில். இப்போ இவர் சொல்லியிருக்காருல்ல சார், இந்த மாதிரி என்ன கொலை செய்ய ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து கோர்ட்டில் வந்து சரினா அஃபிஷியலாக எதனா மூவ் பண்ண இல்லை யார் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது அவர் வந்து இப்போ நீதிமன்றத்தில் வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பாதுகாப்புகள் வந்து வழங்க சொல்லி நீதிமன்றங்கள் வந்து உத்தரவுகள் வந்து பிறப்பிப்பாங்க. இப்போ அவரும் வந்து அந்த ஞானசேகரன்றவரும் வந்து இப்போ வந்து 4 நாளாக உண்ணாவிரதம் சாப்பிடாம இருக்காரு, உண்ணாவிரதம் இருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறையில் வந்து இருக்கிற கைதிகளுக்கு வந்து அது இந்த மாதிரி சென்சிட்டிவ் மேட்டர்லாம் எப்பவுமே வந்து 24 hours வந்து கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. கேமரா வந்து வச்சிருப்பாங்க. சரி, அந்த சிறைத்துறை உயர் அதிகாரிகள் வீட்டுக்கு போயிட்டாலும் வீட்டில் இருந்து கூட மானிட்டர் பண்ணுவாங்க.
அந்த அளவுக்கு வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. தவறு வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஒரு வேலை இவருக்கு அந்த மாதிரி பயமா இருக்கலாம், புரியுதுங்களா? அந்த பயம் வந்து தேவையில்லாது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன. பட் பாதுகாப்புன்றது வந்து 100% ஸ்ட்ராங்கா இருக்கும். இது சென்சிட்டிவான மேட்ரு. அந்த சென்சிட்டிவான மேட்டர்ல ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா அப்புறம் எல்லாமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இது பெரிய ஒரு இஷ்யூ. இது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் என்ன நடக்குது. டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.